வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு. பாரத மணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் அந்த நாளில் இன்று என்ற தலைப்பிலே கடந்த காலங்களில் இதே நாளில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தன என்று அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று ஆகஸ்ட் 7 என்னென்ன நடந்தது என்று பார்ப்போம். இன்று தேசிய கைத்தறி தினம். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக 1905ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் நாள் சுதேசி இயக்கத்தை நினைவு கூறும் வகையில் 2015ஆம் ஆண்டு முதல் கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பை போற்றவும் நமது பாரம்பரிய கலையை பாதுகாக்கவும் பாரத அரசால் இந்த நாள் தேசிய கைத்தறி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 2015இல் முதல் தேசிய கைத்தறி தினம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் நமது சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்திய வேளாண் விஞ்ஞானியும் பாரதத்தில் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவருமான திரு MS சுவாமிநாதன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1925. கோதுமை மற்றும் நெல்லில் உயர் விளைச்சல் ரகங்களை அறிமுகப்படுத்தியதால் பசுமை புரட்சியின் தந்தை என அவர் போற்றப்படுகிறார். இவர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா விருதுகளும் ரமான் மகசசே உலக உணவு பரிசு ஆகியனவும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். ஜனகணமன என்னும் தேசிய கீதத்தை நமக்கு வழங்கிய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1941. இவரது கீதாஞ்சலி 1913ஆம் ஆண்டில் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்றது. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் மட்டுமல்ல, முதல் ஆசிரியரும் இவரே. இவரது அமர் சோனார் பங்களா தேசத்தின் தேசிய கீதமாக உள்ளது. இவ்வாறு இரு நாடுகளின் தேசிய கீதங்களை இயற்றிய பெருமை இவருக்கு உண்டு. இவர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். பிரபல அமெரிக்க நகைச்சுவை நடிகர் ஆலிவர் ஹார்டி நினைவு நாள் இன்று. ஆண்டு 1957. பிரான்ஸ் நாட்டிடமிருந்து மேற்கு ஆப்பிரிக்க நாடான ஐவரி கோஸ்ட் நாடு சுதந்திர தினம் பெற்ற நாள் இன்று. இதன் அதிகாரப்பூர்வ பெயர் கோட்டி ஐவரி குடியரசு. ஆண்டு 1960. பாரதிதாசன் பரம்பரை கவிஞராக அறியப்படும் கவிஞர் வாணிதாசன் நினைவு நாள் இன்று. ஆண்டு 1974. புதுதில்லிக்கும் சென்னைக்கும் இடையிலான தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் தனது சேவையை தொடங்கிய நாள் இன்று. ஆண்டு 1976. தென்னிந்தியாவின் மாநிலத்தின் பெயரோடு இயங்கிய முதல் ரயில் என்ற பெருமை இதற்கு உண்டு. தொடர்ந்து அந்த நாளில் என்ற இந்த தொடரை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.